தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து விலகிய பீட்டர் அல்போன்ஸ் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் முகுல் வாஸ்னிக் EVKS இளங்கோவன் முன்னிலையில் இன்று மீண்டும் காங்கிரசில் இணைந்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள். பீட்டர் மற்றும் விஸ்வநாதன் அவர்களோடு மாநில முழுவதும் மாவட்ட தலைவர்கள் உண்மையான தேசிய உள்ளவர்கள் மீண்டும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தமிழகத்திலே இருக்கின்ற இரண்டு கட்சிகளுக்கு பிறகு நாமும் ஒரு பெரிய கட்சி என்ற நிலைமை இப்போது உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக பீட்டரை போன்றவர்கள் எல்லாம் வந்தது காங்கிரசுக்கு இழந்த பலத்தை மீண்டும் தருகின்ற ஒரு நல்ல அம்சமாக இருக்கின்றது. பீட்டர் அவர்களை பொறுத்தவரையில் மிக அழகாக பேசக்கூடியவர், இதைவிட சிந்தனையாளர். அவர் பேசினால் இளைஞர்கள் பக்கம் வருவார்கள். பெண்களை கவரக்கூடியவர்களில் முக்கியமானவர் பீட்டர். ஆகவே பீட்டர் விஸ்வநாதனுடைய வருகையால் இளைஞர்களும் பெண்களும் காங்கிரசுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்கின்றார்கள், இன்னும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அவர்களை எல்லாம் நான் வரவேற்கின்றேன். அதேபோல் சரத்பவாருடைய தேசிய காங்கிரசுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கின்ற நம்முடைய டாக்டர் ராஜேஸ்வரன் அவர்கள் மீண்டும் காங்கிரசிலே இணைந்திருக்கின்றார்கள். அதேபோல் வள்ளியருடைய உண்மையான தலைவராக இருந்த ராமசாமி படையாச்சி என்ற பெரியவருடைய மகள் நம் கட்சியிலே இருந்தவர் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்க போய்விட்டு திரும்பவும் ராமதாஸ் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றார். அவர்களையும் வருகை என்று வரவேற்கின்றேன். அதேபோல் எண்ணற்ற தோழர்கள் வந்திருக்கின்றீர்கள், நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள். ஏமாற்றப்பட்டோம் என்ற அந்த நிலையில் நம்பிக்கையோடு நாம் செல்வதற்கு உகந்த இடம் தாய் வீடுதான் என்று சொல்லி வந்திருக்கின்றீர்கள். இந்த தாய் வீடு உங்களை ஏமாற்றாது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வருவதற்கு நாம் முன்னிட்டு உழைப்போம் என்று சொல்லி உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போது பீட்டர் அவர்கள் பேசுவார். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இதையெல்லாம் பெருமைப்படுத்துவதற்காக டெல்லி மாநிலத்திலே இருந்து அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய அன்பு தூதுவராக நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முகுல் வாஸ்னிக் அவர்களே, நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பாரத துணைக்கண்டத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர் பெருமைக்குரிய மாண்புமிகு சிதம்பரம் அவர்களே, அருமைக்குரிய முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் KV தர்மபால் அவர்களே,